வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 26ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுது. 50-50 ட்ரா நடைபெறுது. 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நமக்கு 100வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 50-50 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் 100% வின்னிங் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ட்ரா தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட்டு 494 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 494 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம 100% ஸ்ட்ராங் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக தான் நான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டுலேயும் பாஸ் ஆகிருந்துச்சு, சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருச்சு. 2 வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு 494, நமக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தோம் 4ஆம் நம்பருங்கிறத. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததுலேயும் வினிங் கொடுத்துருக்கோம். நம்ம ஏ போர்டு 4ங்கிறது வினிங் கொடுத்துருந்தோம். பி போர்டில் 9ங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம பிசியில் 94ங்கிறது வினிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி நம்ம கொடுத்ததில் பிசியில் 94ங்கிறது கொடுத்துருந்தோம். இதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டும் நமக்கு வின்னிங் தான். ஏ போர்டு பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணியும் வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா தான் இன்றைக்கி 50-50 ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நம்பர்ஸ்லாம் கொடுக்குறோம். ஏ போர்டில் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நமக்கு 0வும் 2ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4க்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சி போர்டில் 8 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதனால் நான் சி போர்டு 7ஐயும் 8ஐயும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். ஏ போர்டில் 1, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7ம் 8ம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட்டு என்ன, அந்த ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம பெண்டிங் நம்பர்ஸையும் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல பெண்டிங் நம்பர்லாம் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் 4, 5 ஏ போர்டில் 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஏ போர்டில் பெண்டிங் அதிகமாக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 2 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் பெண்டிங்காக நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 2 12 நாள் ஆகுது. சி போர்டில்
3 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சு பார்க்கையில் எனக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நான் பார்க்கையில் ஆல் போர்டு வந்து எந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் உள்ள நம்பர் 8 தான். சரிங்களா, 8ஆம் நம்பருங்கிறது இன்றைக்கி ஏதோ ஒரு போர்டில் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. 8ங்கிறது இன்றைக்கி ஏதோ ஒரு போர்டில் சிங்கிள் நம்பராகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். சரிங்களா, 100% நான் வந்து 8 வந்து சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல, 2 நம்பரு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ்க்கு வந்து கொடுப்போம். இன்றைக்கி சிங்கிள் நம்பராக நான் 8 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பாட்ஸில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். 817. சரிங்களா, இது ஒரு பாட்ஸு. 107. சரிங்களா, இது ஒரு பாட்ஸ். இந்த 2 பாட்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதிகமான நம்பர் நம்ம கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பாட்ஸு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 107ஐயும் 817ஐயும் பாட்ஸு நம்பர்ஸாக எடுத்துக்காங்க. பாட்ஸில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க. கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து நமக்கு 821ன்னு ஒரு நம்பர் கிடைக்கிது. சரிங்களா, 821ன்னு ஒரு நம்பர் கிடைக்கிது. ஏ போர்டு 7 வந்து, பி போர்டில் 2 வந்து, சி போர்டில் நமக்கு 7 வந்துச்சுன்னா 727. சரிங்களா, ஏ போர்டு 7 வந்து, பி போர்டில் 0 வந்து, சி போர்டில் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா 708. பி போர்டு நமக்கு 2 வந்து, சி போர்டில் 7 வந்து, ஏ போர்டு 5 வந்துச்சுன்னா 527. சரிங்களா, 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 4 நம்பர்ஸு இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷம் என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்க்கையில் வந்து நல்லா கவனிங்க நீங்களே, 744ன்னு வந்திருக்கு. 744ன்னு வந்திருக்கு. அப்போது நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 744 வந்திருக்கு. சரிங்களா, அப்போது நமக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பருங்கிறது ஒரு போர்டு எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 707ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 007ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து நம்பர்ஸுங்கிறதும் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டியது கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு 100% வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். 924, 741, 007, 707. சரிங்களா, 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம 8ஆம் நம்பருங்கிறது பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா இன்றைக்கி 7 வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து 7ஆம் நம்பருங்கிறத எல்லா நம்பர்களுமே ஒரு செட்டு வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், 7ங்கிறது வர்றதுக்கும் 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 7ங்கிறது வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து 100% கண்டிப்பாக இருக்குது.
ஏன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பர் வந்தே ஆகணும். உங்களுக்கே தெரியும், வந்தே ஆயிரும். சரிங்களா? அந்த ஒரு மெத்தேடை வச்சு நமக்கு பார்க்கையில் இன்றைக்கி 7ங்கிறது ஒரு கணக்கில் வந்துடும். அதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய கணக்குலையும் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. இது கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேனே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ஸாக வந்து கொடுக்கறது கிடையாது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கணும். 100% உங்களுக்கான வின்னிங்குங்கிறது எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேனே தவிர இதை வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸாக நம்ம கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 71 97 27 87 17 07 சரிங்களா? ஃபுல்லாகவே 7ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறது எடுத்திருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக 7ங்கிறது ஆல் போர்டு வரணும். இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் இதை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 7 இல்லாமல் வந்துச்சுன்னா நமக்கு 10 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 18 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 26 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிகமான நம்பர் கொடுக்காம 7 இல்லாமல் வந்துச்சுன்னா இந்த ஒரு 3 நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 100% ஸ்ட்ராங்காக வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது 7ஆம் நம்பர் இல்லாமல் வந்துச்சுன்னா 26 18 10 சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கை நீங்கள் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சொல்லுறேன், 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 51 07 97 21 அதே மாதிரி ஏ போர்டு 9 வந்து பி போர்டில் 2 வந்து சி போர்டில் நமக்கு 4 வந்து உள் நம்பர் நமக்கு 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 19 24 சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸாக 19 24 51 07 97 21ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு 3 நம்பர்ஸுமே. இப்போது சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 18 17ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? 18 17ங்கிற ஒரு நம்பர் 4 நம்பருக்கு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இது ஒரு நம்பர்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.